சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு மின்வாரியத்தில் பணியாற்றி வந்த பாலமுருகனடிமை சுவாமிகள் இக்கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவாராம். அப்போது இக்கோயிலில் 4 சுற்றுச்சுவர்களுடன் எளிமையாக இருந்தது. 1968 மார்ச் 20ஆம் தேதி வழக்கம் போல கோயிலுக்கு சென்று முருகனை தரிசித்தார். அப்போது அர்ச்சகரிடம் சூடம் ஆராதனை காட்ட வேண்டினார். சூடம் இல்லை என அர்ச்சகர் சொல்ல, ஊதுபத்தியாவது காட்டுங்கள் என்று கேட்டுள்ளார். அதுவும் இல்லை என்று கூறவே, கனத்த இதயத்துடன் முருகனை வலம் வந்து கண்ணீர் மலக பாலமுருகனை பார்த்தார். அப்போது அவரது உள்ளத்தில் இறைவன் பேரொளியாக எழுந்தருளி அவரை ஆட்கொண்டு இக்கோயிலை நன்றாய் அமைக்க உத்தரவிட்டார். இறைவனின் திருவாக்கை தன் வாழ்நாள் லட்சியமாக ஏற்றுக்கொண்ட அவர் கோயில் திருப்பணி வேலைகளுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டார். கோயில் திருப்பணி முடியாமல் சன்னதியை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று சங்கல்பமும் செய்து கொண்டார். அதன்படி 35 ஆண்டுகள் வீடு, வாசல், மனைவி, மக்களை துறந்து மிகப்பெரிய அளவில் கோயிலை உருவாக்கி 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி திருப்பணி முடித்து கும்பாபிஷேகம் நடத்தி முடித்த பிறகு கோயில் சன்னிதானத்தை விட்டு வெளியே காலடி எடுத்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.